ஆச்சு டைம் என்ன? 3:39. குட் மார்னிங் எல்லாருக்கும். எங்கள் சரவணா நான் தூங்கி ஏஞ்சி வெளியே வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் இன்னும் தூங்கவே இல்லை. சரவணா இஸ் ஸ்லீப்பிங். எங்க அம்மாவுக்கு அலாரம் அடிச்சிருச்சு. அம்மா 4:00 3:30க்கு வச்சிருக்காங்க. சாமி பாட்டு கேட்கணும், பூஜை பண்ணுவாங்க. ஸோ அதனால வச்சிருக்காங்களா. நான் என்ன பண்ணேன், ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணிட்டு அப்பதான் ரூம்குள்ள வந்தேன். எங்க அம்மா என்ன பார்த்துட்டு ஷாக்கா கேட்கறாங்க. "என்னடி இவ்ளோ சீக்கிரம் முழிச்சுட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுல நெனச்சுக்கிட்டேன். நான் இன்னும் தூங்கவே இல்லையே. தூங்குனா தானே சீக்கிரமா முழிச்சுக்கிறதுக்கு. நடுவில் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். ஃபுல்லாக பிடிச்சி கிரிஞ்சு. ஆர்டிஸ்ட் பை சரவணன். இடியட். சரவணன் உனக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா? அப்படி அடிச்சு ஒழுங்கா போய் அவுட். அம்மா ஹாலில் இருக்காங்க. சாமி பாட்டு கேட்டுட்டு இது என்னை வெளியே போக விடாமல் என்னை டார்ச்சர் பண்ணுது. ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நான் நினச்சிருக்கேன் எப்படின்னா, மார்னிங் லாரிக்கா ஆக்சுவலாக நான் ஸ்கூல் படிக்கும்போது நினச்சிருக்கேன் என்னென்னா, நம்ம ஒரு 10 மணிக்கு வரையும் முழிச்சிட்டு இருக்கணும், இல்லை ஒரு 12 1 மணி வரையும் முழிச்சிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் மார்னிங் ஸ்கூல் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கெத்தாக சொல்லுவோம்ல, எப்படின்னா நேற்று நைட் நான் இவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருந்தேன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் கேடிவியில் போட்டிருந்தேன் 10 மணிக்கு. ஸோ இதை நான் பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அப்போது அவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருக்கணும்னு நினச்சாலும் நம்மளால் முழிச்சிருக்க முடியாது, சீக்கிரமாக தூங்கிடுவோம். பட் ஆனால் இப்போது டைம் என்ன ஆகுதுன்னா 3:30க்கு மேலே ஆகுது. 3:47 ஆகுது. ஸ்டில் நான் இன்னும் தூங்கலை. சும்மா தான் இருந்தேன், டிவி பார்த்தேன். அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணேன். அப்படியே இருக்கேன். ரீசன்ட் டேஸாக அப்படி தான் இருக்குது. சரியாக தூக்கம் வராமல் நைட்டில் ஒரு 4 மணி 4:30 மணிக்கு தூங்குறது, மார்னிங் மறுபடியும் சீக்கிரமாக ஏஞ்சிக்கிறது அப்படின்ற மாதிரியே இருக்கா. பட் அப்போது அந்த மாதிரி இருந்தது. இப்போது நம்ம தூங்கணும்னு நினச்சாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. பிகாஸ் அந்த ஏஜ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. படுக்கும்போது தான் கண்டதெல்லாம் ஞாபகம் வரும். ஓவர் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும்.